இந்த உலகத்திலேயே மிக மிக மோசமானவங்க இவங்கள மனுஷனே இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிடலாம். இவெல்லாம் மனுஷனே இல்லை, இவனை மனுஷன் கணக்கிலே சேர்க்காத, இவனை ஒரு இவன் ஒரு ஆளே கிடையாது, இவன் முன்னாடி நம்ம நின்று பேசுறதுக்கு நம்ம வந்து ஒரு அவமானப்படலாம். அது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கவினா ஆணவ கொலை பண்ண சுர்ஜித். கவினை கொண்ட அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அவன் அவசரப்பட்டுட்டான், அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் ஒரு தடகள வீரன் அப்படின்னு அவன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவங்க. இவங்க பக்கத்துல நம்ம இருக்கிறது கூட நம்மளுக்கு பெரிய டேஞ்சர், பெரிய ஆபத்து. இவங்க எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க ஜாதிக்காக, அவங்க ஜாதி பெருமைக்காக நம்மளை என்ன வேணா பண்ணுவாங்க. டப்புன்னு ஒரு கல்லை தூக்கி மண்டையை உடைச்சிட்டு நீ நினைச்சல என் ஜாதியை பத்தி தப்பா நினைச்சலன்னு பேசுவாங்க. அப்படி இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்கள ஒரு மனுஷனா ஒரு மனித பிறவி கணக்கிலேயே சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் அங்க செத்து போயிட்டான், அவனுக்காக இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா வெட்டுனவனுக்கு உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் வாழ்க்கையும் போயிடுச்சு அப்படின்னு. ரீசெண்டா சோசியல் மீடியாவை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம நிறைய டிபேட், நீயா நானா, தமிழா தமிழா, அந்த மாதிரி நிறைய டிபேட் பார்க்குறோம். இதுல நிறைய எக்கச்சக்கமான இந்த ஜாதி டிபேட்லாம் எக்கச்சக்கமா இந்த இது போயிருக்கு. ஸோ அதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டிபேட்டோட எண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஜாதி ஜாதி பார்க்குறேன் சார், நான் ஜாதி பார்க்கலன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க சார், அப்போ சுத்தி இருக்கிறவங்க விட்டுறாங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளில வந்துருவீங்களா அப்படிங்கும்போது வந்துருவேன் சார் அப்படிம்பாங்க. அதை தாண்டி இல்ல சார், எல்லாமே சுத்தி சுத்தி நம்ம ஜாதி அது இதுன்னு பாக்குறது இந்த பொருளாதாரம் தான். இப்ப நான் வந்து ஒரு ஜாதியை வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பொருளாதார ரீதியா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஓகே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய டிபேட் முடியும். ஆனா அதாவது சில படத்தோட படத்தோட சீன் கீழேயோ இல்ல படத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு போஸ்ட் கீழேயோ நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும். எதுக்கு இவ்வளோ அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? நீ படிச்சு வாமன், நீ படிச்சு முன்னேறுமன், நீ ஒரு இடத்துக்கு போயிட்ட, நீ சாதிச்சுட்ட அப்படின்னா உன்னை கொண்டாடுவாங்க, நீ அப்போ உன் ஜாதி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நானும் ஆக்சுவலா அது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான். நம்மளே வந்து இவங்க சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருக்கேன் அப்படின்னா, நம்மளும் வந்து ஓகே, ஒரு நாளைக்கு நல்ல நிலைமையில வீடு கீடு வாங்கி நம்ம வந்து ஒரு நல்ல வேலையில மாசம் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கோம், நல்லா இருக்கும், அப்படியே எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நம்மளும் இருக்கோம் அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான். இந்த ஜாதிலாம் போயிடும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் கொண்டுட்டு ஜாதி தான் முக்கியம், நீ 50 லட்சம் ரூபா சம்பாரிச்சா கூட உனக்கு கட்டி கொடுத்துருவாங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா இங்க காலங்காலமா இந்த ஜாதியை உடைக்கிறதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ எவால்வ் ஆகி வந்திருக்கோம். மறுபடியும் இந்த ஜாதியை பிடிச்சிட்டு எப்படா பின்னாடி மறுபடியும் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஓகே, நான் வந்து ஒரு 2005 2006 அந்த சமயத்துல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, பெருசா எனக்கு அப்ப நான் வந்து படிச்சது 90s அந்த 2000 அந்த ஸ்டார்டிங் பீரியட் தான். அப்ப அந்த சமயத்திலே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஓகே இப்ப சில பேர் இந்த ஜாதி கீதின்னு பாக்குறாங்க, ஃபியூச்சர்ல ஒரு 2015 20 25 எல்லாம் போச்சு அப்படின்னா இந்த ஜாதியே இருக்காது, யாரும் எந்த ஜாதியும் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்ப பார்த்தா இந்த நிறைய பேரு சோசியல் மீடியால மிகப்பெரிய தற்கூரியா ஜாதி தான் பெருசுன்னு சொல்றாங்க. கேட்டா இது இல்லைன்னா நீ எல்லாம் படிச்சிருப்பியா, நீ இது பண்ணிருப்பியான்னு அந்த ரிசர்வேஷனோட கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம வந்து பேச வந்துருவானுங்க. அப்புறம் ஒரு ரீசெண்டா சோசியல் மீடியாவை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்குச்சு. எந்த அளவுக்கு அச்சம்னா, அதான் உட்கார்ந்து இந்த மாதிரி வந்து அந்த சுர்ஜித் தம்பியும் பாவம், அவன் வாழ்க்கையும் போயிடுச்சு. இது மாதிரி உங்க உங்க கம்யூனிட்டியில பொண்ணு இல்லையா, உங்க சமுதாயத்துல பொண்ணு இல்லையா? ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா எப்படி அது அது எப்படி உருவாகும்? அது ஜாதி பார்த்து உருவாகுமா, இல்ல ஒரு இடத்துல மதம் பார்த்து உருவாகுமா, ஒரு இடத்துல இவ்வளவு பணம் இருக்கு உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா உருவாகுமா? ஜாதி வச்சா வருது, அவங்க மேல் ஜாதி, இல்ல அந்த பொண்ணுதான் வந்து இவன் கீழ் ஜாதின்னு பார்த்து லவ் பண்ணிச்சா? இல்ல. இவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா காதலுக்கு அகைன்ஸ்டா தான் பேசுறாங்க. எதுக்காக இவங்க காதலுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த காதல் தான் இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை பெரிய அளவுல சதிச்சிருக்கு. இவங்க ஜாதின்னு கொண்டாடின நிறைய விஷயத்த கீழே காலுக்கு அடியில போட்டு மிதிச்சிருக்கு. இவங்க ஜாதி பெருமையை தூக்கி வச்சு பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சிருக்கு. அதனால இந்த காதலை பார்த்தா இவங்களுக்கு வெறுப்பாதான் ஆகும். அதனாலதான் காதலுங்கிறது கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம எல்லாம் தெரிஞ்சு உன் ஜாதிக்குள்ள போய் பார்த்து லவ் பண்ணு, அப்படியாடா லவ் வரும்? அதெல்லாம் புரிஞ்சா நீங்க ஏன் ஜாதியை தூக்கி வச்சுக்கிட்டு பேச போறீங்க?
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே, ஒரு பேசிக்கா பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த ஜாதி உணர்வுலாம் இருக்கும்பா, நீ அதுக்காக அவங்க எல்லாரையுமே இப்படி கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து நான் வந்து என்னோட மொழி ரீதியா எனக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கு. என் மொழியை நல்லா பேசக்கூடிய ஒருத்தவங்க மொழி ரீதியா நான் ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆவேன், என் மத ரீதியா ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆகுறேன், என்னோட ஊரு, என் சொந்த ஊரு அதே ஊருக்காரன் அப்படிங்கும்போது கனெக்ட் ஆவேன். அதே மாதிரிதான் மத ரீதியா, அதே மாதிரிதான் ஜாதி ரீதியா இதெல்லாம் கனெக்ட் ஆகுறது ஒரு ஓகே. ஆனா இது எல்லாமே ஒரு உயிருக்கு மேலேயா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு உயிருக்கு மேல எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அதாவது காலங்காலமா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, எங்கெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க, நாங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவன், எதிர் வீட்டுல இருக்கிறவன், மேல் வீட்டுல இருக்கிறவன் எல்லாருமே உன் அண்ணன் தம்பி தான், எல்லார் கூடயும் அண்ணன் தம்பியா பழகு, எல்லார் கூடயும் நேசமா இரு அப்படின்னு தான் சொல்லி பழக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படிதான் பழகிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப இந்த ஜாதி பெருமை ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் நான் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுல இருந்து நான் டைவர்ட் ஆகி வந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த பேட்டி இந்த பேட்டி எடுக்கிறாங்க, இதுல யாரெல்லாம் தற்குறியோ தேடி 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 கண்டுபிடிச்சு பேட்டி எடுக்கிறாங்க. யார பேட்டி எடுத்தா கான்ட்ரவர்ஷியலா கேள்வி கேட்கலாம், யார பேட்டி எடுத்தா அவங்க தற்கொலைத்தனமா பதில் சொல்லுவாங்க, அவங்கள மட்டும் பேட்டி எடுக்கலாம். அதுல கொஞ்சம் அறிவாளியா ஒருத்தன் இருந்துட்டானா அவனுக்கு வியூ போகாது, அவனையும் நம்ம பார்க்க மாட்டோம், அவனுக்கு வியூ போகாது. ஒருத்தன் எவ்வளோ உட்காந்து அறிவாளித்தனமா பேசிட்டா அவனை நம்ம பார்ப்போமா? உட்காந்துக்கிட்டு பண்ணா பார்ப்போம், இன்னும் பண்ணா பார்ப்போம். அந்த ஆளு வேற 600 பேட்டியா ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் அப்ளை பண்ண போறாருலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இப்ப நான் அந்த வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர்ன்னு சொல்றேனே, அவரே பாருங்களேன், அவரு ஒரு அந்த தர்பூசணியை சாப்பிட்டு இது பண்ணும்போது அதை எடுத்து நம்ம ஒருத்தர் மீமா போட்டோம், கலாய்ச்சோம், கிண்டல் பண்ணோம், எல்லாம் ஓகே. கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்ல போனா ஒரு கோமாளித்தனமா தான் நம்ம பார்த்தோம். பெருசா நம்ம அப்படியே ஒரு ரசனையா அவர் வந்து அப்படியே நடிச்சு கிழிச்சிட்டாரு, அதை அப்படியே பார்க்கல. ஒரு கோமாளித்தனமா கிண்டல் பண்றதுக்காக தான் பார்த்தோம். ஆனா அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட அவரு கூட ஒரு இடத்துல அவங்க எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு இடத்துல தன்னோட ஜாதி பெருமையை பேசுறாரு. அவருமே அவங்க குடும்பத்துல என்னவோ, அவங்க குடும்பத்துல என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணலாம்மா, எதுக்குமா இவ்வளவு பாதிப்பு? அப்ப கூட கொன்னவன் தப்பு இல்லையாடா அப்படின்னு கேட்டா அவனும் அவனுமே சொல்லிட்டு போறேன், அவனுமே அதாவது நம்ம கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கோமே, அவனுமே இல்ல இல்ல அவனும் வாழ்க்கையும் தானே போச்சு அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஒண்ணு பாக்குறோம், அது கிடையாதா? நம்ம சுத்தி இருக்கிற ஒரு உலகம் அது கிடையாதா? உண்மையிலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படி ஜாதி ரீதியா ஒரு பற்று இருக்கு, ஜாதி ரீதியா ஒரு வெறி இருக்கு. அவங்களுக்கு நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு இது நடந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? நானே நேர்ல பார்த்து பேசக்கூடிய சில பேரை இப்ப நம்ம ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, நேர்ல பார்த்து சில பேர்கிட்ட இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, ச்சே மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, அவங்களும் பா பாரு இப்படி பண்ணிட்டான்ல, அவனும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அந்த அந்த ஜாதியில தான் போய் பொண்ணு கட்டணுமான்னு அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அப்படியே ஷாக் ஆகுது, என்ன பண்றது? அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் மேல ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் இருக்கோமா, இல்ல ஒரு 2 3 பேர் தான் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. ரீசெண்டா இந்த பரிதாபங்கள் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கோபி சுதாகர். அதுக்கு பயங்கர வரவேற்பு, அதுக்கு பயங்கரமா டேய் அது அது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்புனா, எதுக்காக நம்ம அதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பெரிய பேச்சாளர் இருக்காரு. அவரு அவரு அவர் வந்து இந்த மாதிரி சமூக நீதியை பத்தி பேசக்கூடியவர். அவர் வந்து இந்த மாதிரி ஜாதியெல்லாம் தூக்கி எறியுங்க, ஜாதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பிறப்பால சமம்தான். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றது, இப்ப நான் வந்து ஒரு விஷயம் படிச்சு ஒரு பட்டம் வாங்குறேன், நான் வந்து ஒரு விஷயத்த பண்றேன், நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அப்படிங்கறதெல்லாம் பெருமை. நான் பொறப்பால இதுவா பிறந்தேங்கிறது இதுல ஏன் சாய்ஸே கிடையாதே, இதை ஏன் இது பண்றேன்னு சொல்லிட்டு மேடையில பேசுவாங்க. சோ இதை கேட்டு நம்மளுக்கு வந்து ஓகே நல்லா பேசுறாரு, இந்த அண்ணன் சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும், இந்த ஜாதியெல்லாம் தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 3 பேர் மாறுவாங்க. ஆனா இந்த மேடையிலேயே ஒரு 65 லட்சம் பேர் இருப்பாங்க, 70 லட்சம் பேர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவ்வளவு பெரிய கிரௌட சேர்க்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே கூட்டம் இல்லை, அவ்வளவு பெரிய இடம் இல்லை. கோபி சுதாகர் இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ மூலமா 70 லட்சம் பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு லைட்டா லைட்டா ஜாதி அந்த பற்று, லைட்டா நம்மளுக்கு கீழே தான் அப்படிங்கிறது, இல்ல ஊர்லயே அவன் ஊர்லயே யாராவது ஒருத்தன் வந்து ஏ
நம்மலாம் அப்படிப்பட்டவங்கடா இப்படிப்பட்டவங்கடான்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டு லைட்டா அப்படியே அந்த இதுக்கு வரவங்க இதை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு மாறுவானுங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் அந்த வீடியோ. அதனாலதான் அந்த வீடியோவை இன்னைக்கு நிறைய பேர் பேசுனாங்க. அதனாலதான் அந்த வீடியோவை இன்னைக்கு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி ஏகப்பட்ட இது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய படிச்சவங்க தான் இன்னைக்கு நிறைய ஜாதி வெறிய கையில தூக்கி பிடிச்சிட்டு அலையிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகமே ஃபியூச்சர் டெக்னாலஜியை நோக்கி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி, கிராக்கு, பர்ப்ளெக்சிட்டி, அது இதுன்னு எக்கச்சக்கமா எங்கேயோ போயிடுச்சு. ஒரு இமேஜ் ஜென்ரேஷன்ல இருந்து வீடியோ ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு ஒரு வீடியோவோட ஜென்ரேஷன் அவ்வளோ ரியலா கொண்டு வருது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எவல்யூஷன் பயங்கரமா இந்த டெக்னாலஜில வந்து எவல்யூஷன். இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம புழக்கத்துக்கு வந்தே ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே இன்னைக்கு ஏஐல எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்னமோ பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல டிபேட் ஆயிருக்கு. ஆனா நம்ம இன்னமும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போது தான் வேதனையா இருக்கு. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மன்.